எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் ப்ரைஸுக்கும் இதுக்கும் நம்ம ஸ்பாட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு லெவல் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்லியிருந்தேன் 24,000லேருந்து மூவ் ஆகும் ஓகேங்களா. 24லேருந்து மூவ் ஆகும் அப்படின்னா சில ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் கொடுத்துருந்த லெவல் பாருங்க, 24,032 24,600 அது வரையும் போகலாம் பார்த்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதோட ஹை லோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருபத்தி 4,351 ஓப்பன் ஆயிட்டு, ஹை வந்து 24,443, லோ 24,331. ஸோ 112 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு நடந்திருக்க ரேஞ்ச். ஸோ நம்ம வந்து இதை நம்ம மிட் பாயிண்ட் வச்சுட்டு இதுக்குள்ள போகுதா மேலே போகுதான்னு பார்த்தோம், கீழே போவான்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மேலே போயிருக்கு மார்க்கெட். அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது நேற்று நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்தேன், அது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் இன்னைக்கு செக் பண்ணது ஆல்மோஸ்ட் அதில் உள்ளதான் 24,300, 24,300, 24,400, 24,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நான் செக் பண்ணியிருந்தேன். என்னுடைய என்ட்ரி ப்ரைஸும் நான் கொடுத்த லெவலில் தான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்டு மூவ் பார்த்தீங்கன்னா 24,390 321 ஆரம்பிச்சுன்னா, ஸோ அது வந்து 390, 24,460, 24,600 இந்த ரேஞ்சுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்க மாதிரி தோணுது. இன்னைக்கு நீங்கள் இப்போ ரேஞ்ச் பாருங்க, ஸோ 24,440 வரையும் போயிருக்கா. இப்போ நம்ம அந்த ரேஞ்ச் இங்கே வந்திருக்கவங்க 24,460 வரையும் கிட்டத்தட்ட டாப் லெவலில். ஸோ இதுதான் நம்ம ரேஞ்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரைக் எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 139, 279 இதெல்லாம் என்ட்ரியாக இருந்துச்சு. அதேமாதிரி 260 என்ட்ரியாக இருந்துச்சு, 298 என்ட்ரியாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு என்ட்ரியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பார்த்துருந்தது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்தேன். அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் எனக்கு இது வந்து கிடைச்சிச்சு. ஓகேங்களா. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் படி இன்னைக்கு நடந்ததுல எவ்வளோ ப்ராஃபிட் பேப்பர் ட்ரேடிங்கில் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,350 ரூபா வரையும் வந்திருக்கிறதா சொல்லுது பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இது வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து எப்படி மூவ் ஆகுது, எப்படி இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 24,300, 24,300, 24,450, 24,600 இதெல்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஸ்ட்ரைக்ஸ். இந்த ஸ்ட்ரைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா, ஸோ நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு இது பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 24,300 செக் பண்ணி பார்த்துக்கும் போது காலில், ஸோ 318 நான் வந்து என்ட்ரிக்கு ரெடியாக இருந்தேன் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 419 வரை போகலாம் அப்படின்னு 398 வரையும் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் அதில் கிடச்சி. அதே மாதிரி 24,350லையும் பார்த்தீங்கன்னா 279 வந்து ஆர்டர் கொடுத்து வச்சு பேப்பர் ட்ரேடிங்கில் அப்படி போகும்போது 300 நம்ம ரேஞ்ச் வந்து 419 மெயின் ரேஞ்சு. ஸோ அது வரையும் போகலாம் அப்படின்னு வரணும்னா இப்போ நமக்கு 279லேருந்து 1,674 இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ரேஞ்ச் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு நமக்கு நான் ஒரு சும்மா இது போட்டிருந்தேன். ஆனால் 318ன்னு ஒன்று கொடுத்தேன், அதையும் ஹிட் பண்ணியிருக்கு ஸோ டார்கெட்டாக. அதுக்கப்புறம் மேலே போயிருக்குது. ஸோ இதை வந்து இதெல்லாம் 318ங்கிறத பையிங்காக தான் நான் இந்த இடத்துல வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன்.
ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இது போடணும். 318 பிளஸ் 279. ஆக்சுவலா 298ல இருந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ 298ல இருந்து எனக்கு வந்து மூவ் ஆயிருக்கனால இந்த இடத்துல வந்து 298. நமக்கு வந்து 6550 ரூபா இன்னைக்கு வந்து லாபத்துக்கு மாதிரி காட்டுது. ஏன்னா இங்க இந்த இடத்துல 2 லாட்டா தான் நான் கட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த 318க்கு மேல போதான் நாங்க 18 வரையும் என்னுடைய பையிங் ஏரியாவை தான் நாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதான் லெவல் தெரிஞ்சிச்சு. இங்க வந்து 2 லாட் வந்து ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இங்க ஒன்று 2 லாட்டாவது கொடுத்தேன் 298. ஆனால் அது ஹிட் ஆகல. இதோட ஆவரேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது 298 இருந்து 2 லாட்டா 279 ஹிட் பண்ணியிருக்கு. 318 200 வந்து இதோட ஆவரேஜ் பாயிண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 366 வரையும் போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ 366 வரையும் போனதுனால நமக்கு வந்து 67 பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்குது. நமக்கு இந்த இடத்துல வந்து 67 பாயிண்ட். பட் லாட் வந்து 2 லாட்டா கிடைச்சிருக்கு. ஸோ பேப்பர் ட்ரேடிங் தான் மெயின். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக்ல செக் பண்ணி பார்த்ததுன்னா அந்த ஸ்ட்ரைக்ல என்னன்னா 24,450. ஸோ இங்கே வந்து ஒரு 260 கொடுத்துட்டு மூவ் பண்ணால் எவ்வளோ போகும்போது 318 வரையும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதை பையிங் ஏரியா. இந்த இடத்துல ஒரு நான் பையிங் கொடுத்தனால 298 என்னுடைய இதாக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் அது வந்து 307 நின்றுருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு வந்து 2 லாட்டு கிடைச்ச மாதிரி எனக்கு. ஆனால் ஆக்சுவலாக இதோட டார்கெட்டே 318 தான். அதுக்கு மேலே இது போகுமான்னு எனக்கு தெரியாததுனால நான் அதை ஹிட் பண்ணல. பட் 318ங்கிறது ஒரு பையிங்காக தான் எனக்கு கன்சிடர் பண்ணேன். 2 லாட்டா இது மாறும். ஆனால் இப்போதைக்கு அது வந்து நமக்கு 2 லாட்டை தவிர ஒரு லாட்டாவே அதை கன்சிடர் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மேஜர் சோர்ஸாக இதை கன்சிடர் பண்ண மேஜர் டார்கெட்டா. டார்கெட் வந்து நம்ம எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது. அதனால டார்கெட் வந்து ஓப்பன் டார்கெட் தான். ஓகேங்களா? ஸோ பையிங் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரி இதில் டார்கெட்டை கன்சிடர் பண்ணுவோம். டார்கெட்டை பொறுத்தவரை ஓப்பன் டார்கெட் தான். அது கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரையும் அது நமக்கு ஓப்பன் டார்கெட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 47 பாயிண்ட். இது 24,450ல். ஆனால் 24,600 ஒன்று கன்சிடர் பண்ணேன். அதில் 140 வச்சுட்டு பண்ணியிருந்தேன். பட் 140க்கு வரவே இல்லை. அதனால நமக்கு வந்து இதில் என்ட்ரி கிடைக்கல. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6,550 ரூபா லாபம் கிடைச்ச மாதிரி பேப்பர் ட்ரேடிங்ல தெரியுது. ஸோ இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். நம்ம வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்றது வந்து என்னுடைய ஓபிஎம் அப்படின்னு ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி இந்த ப்ளஸ் ஜென்ரல் இஎம்ஏ இதை பேஸ் பண்ணி தான் இதை பண்றோம். இந்த கால்குலேஷன்ல என்ன வருதோ அதுக்கு தான் பேப்பர் ட்ரேடிங் பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து நம்ம இது இப்படி என்ட்ரி ஆகும் அப்படி என்ட்ரி ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து மெயினா என்னன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் லாஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணனால லாஸ் தான் பண்ணுவோம். ஸோ அப்படி லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருக்கணும்னா ஓவர் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மெத்தட் கண்டுபிடிச்சேன். ஸோ அதில் தான் நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ இதில் ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் எப்படிங்கிறது நான் இந்த மந்த் எண்டில் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து மந்த்லி ஸ்ட்ரைக்கில் தான் மந்த்லி எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி தான் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து லாபம் சொல்லலாம் தெரியும். ஸோ நான் செப்ரிஜிஸ்ட் அட்வைஸ் கிடையாது. கண்டிப்பாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. இதை நான் சொல்றதை எடுத்துக்காங்க. இதுதான் என்ட்ரி ப்ரைஸ் கிடையாது, இதுதான் எக்ஸிட் ப்ரைஸும் கிடையாது. எல்லாமே ஓப்பன் டார்கெட் தான். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கலாம், பையிங் ஏரியாவா இருக்கலாம். எங்கே பை போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. எங்கே டார்கெட் போகும். பட் நான் இதை முக்கியமாக ஒரு இது பண்ணுறதுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக பார்த்துக்கிருந்தேன். ஸோ அதை போட்டு பார்ப்போம். 70 பாயிண்ட்ஸுக்கு கட் ஆச்சுன்னா அது எக்ஸிட். ஸோ எப்படி நம்ம ஓப்பன் டார்கெட் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி ஓப்பனாக இந்த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன். அதுதான் இந்த